மலைக்கோட்டை மன்னரை எதிர்க்கப் போவது யார்? மலைக்கோட்டை மாவட்டத்தையே கட்டி ஆண்டுட்டு வர்ற சூரிய கட்சி அமைச்சரை எதிர்த்து யார நிறுத்துறதுன்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்குதாம் இலைக்கட்சி. எங்க அண்ணன் பேரை கேட்டாலே ஊரே நடுங்குது, இதுல எதிர்த்து போட்டி போட யாருக்காவது தைரியம் இருக்கான்னு உடன்பிறப்புகள் வேற ரத்தத்தின் ரத்தங்களை உசுப்பேத்துறாங்களாம். ஏர் உழவன் கட்சி மட்டும் இல்லைன்னா அண்ணன் போஸ்ட்ல அண்ணன் ஜெயிச்சதா அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லி தெரிக்க விடுறாங்களாம் உடன்பிறப்புகள். என்னதான் உசுப்பேத்தினாலும் எதிர்த்து நிக்கிற மூடுக்கு வரமாட்டேங்கிறாங்களாம் இலைக்கட்சியில. அதனால மலைக்கோட்டை மேற்கு இந்த முறை கூட்டணி கட்சிக்கு போனாலும் போகும்னு பேச்சு அடிபடுது. ஆனா கட்சி மேலிடம் இத கௌரவ பிரச்சனையா நினைக்குதான். மலைக்கோட்டை மன்னருக்கு இப்போ நேரம் சரியில்லை, கேசெல்லாம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு, அந்த சூட்டோட சூட்டா அடிச்சு நகர்த்திடலாம்னு கட்சிக்காரங்களுக்கு தெம்பு கொடுத்துட்டு இருக்காங்களாம். சூரிய கட்சிக்குள்ளே இருக்கிற ஜூனியர் சீனியர் விவகாரமும் நமக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும்னு இலைக்கட்சிக்காரங்க கணக்கு போடுறாங்களாம். இதுக்கிடையில இளங்கன்று பயமறியாதுங்கிற கதையா விசில் கட்சி வாலிப கூட்டம் தான் காளையை பிடிச்சே தீர்வோம்னு வாடிவாசலுக்கு வந்து காளையை பிடிக்க தயாராயிட்டு இருக்காங்களாம். ஆனா பிரச்சாரம் ஆரம்பிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்னு அசால்ட்டா சொல்லிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பேரம்னு கட்சி வேளையில பிஸியா இருக்காராம் மலைக்கோட்டை மன்னரு.